கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் ஒளியாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அனைவரும் பாவமாகிய இருள், உலகம், பிசாசு இவை அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் இயேசுவே உண்மையான ஒளி. இதனை யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அவர் கடவுளிடத்திற்கும் இரட்சிப்பிற்கும் நேராயுள்ள சரியான வழிக்கு ஒளியை காட்டுவதால் இருளையும் வஞ்சகத்தையும் கிறிஸ்து போக்கடிக்கின்றார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும் பொழுது மட்டுமே வெளிச்சமாய் இருக்க முடியும். அந்த வெளிச்சம் நமக்கு பிரயோஜனமாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமக்கு பின் வருபவர்களுக்கும் வழியை அறிந்து கொள்ள உபயோகமாய் இருக்கிறது. கிறிஸ்து ஒளியாயிருந்து நம்மை நடத்துவது போல நாமும் ஏதாவது ஒரு வழியில தேவையில் இருப்பவர்களை கண்டறிந்து, இல்லையென்றால் நம்மிடத்தில் தேவைக்காக வருபவர்களை அறிந்து அவர்கள் வாழ்வில் நன்மைகளை பெற, அவர்களுடைய வாழ்விற்கு நாம் ஒளியாயிருந்து கிறிஸ்துவுக்குள் சாட்சி பகர இந்த நாளில் கூட ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் ஒளியுமாகிய எங்கள் அன்பின் கடவுளே, நீர் ஒளியாயிருக்கிறது போல நாங்களும் ஒளியாயிருக்க, பிறருக்கு வாழ்வை காட்டுவதற்கு ஒரு ஒளியின் கருவிகளாயிருக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு வழியை காட்டுவதைப் போல நாங்களும் பிறருக்கு வழியை காட்ட, அதன் வழியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் எங்களுக்காய் நியமித்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள இந்த நாளிலே ஒரு புதிய கிருபையை இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பகிர்ந்து அளிக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.